அதிகார வர்க்கத்தின் கோட்டை செங்கல் ஒவ்வொன்றுக்கடியிலும் ஒரு வீரனின் உயிர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அத்தனை நாட்டு தேசிய கொடிகளும் லட்சோப லட்சம் மாங்கல்யங்களை அறுத்து நூல் திரித்து நெய்யப்பட்டவைதானே. சினிமாவில் இதை என்னால் கொட்ட முடியல. ஆனால் சினிமாவுக்கு அது தேவையில்லை. புரட்சியோ மண் சார்ந்த விஷயமோ சமூக சிந்தனையோ அது சினிமா கேட்கல. சினிமா முழுக்க சந்தை. அப்போ அங்கே போய் நான் முழுக்க வேகமாக இயங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னால் இந்த பக்கம் எனக்குள்ளே குவிஞ்சிட்டு இருந்த அந்த இன்னொரு நிறத்தை வெளிப்படுத்திக்க வாய்ப்பு கிடைக்கல. அப்போ இந்த மாதிரியான புத்தகங்களில் குறிப்பாக அதிகார வர்க்கத்தை பற்றி எழுதணும்னா ஒரு தனி கோபம் வரும். நம்மளை துரோகத்தால் வீழ்த்தினவங்களை பற்றி எழுதும்போது அது ஒரு தனியாக ஒரு கோபம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கோபங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரியான தருணங்களை உபயோகிச்சுக்கிறது தான். நான் எப்பவுமே நினைப்பேன், கோபம் ரொம்ப முக்கியமான ஒரு எரிபொருள்னு நான் நினைப்பேன். ஆமாம், ஒரு கிரியேட்டருக்கு, ஒரு சமூகத்துக்கே அது வேணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு காமன் மேனுடைய கோபம் இருக்குல்ல, அது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மிரர் தான். ஒரு காமன் மேனுடைய கோபம் எங்கேருந்து வருதுன்னா பவர்லெஸ்னஸ்லேருந்து வருது. என் வாழ்க்கை என் கண்ட்ரோல் இல்லை, என்னோடய முடிவுகள் என் கண்ட்ரோல் இல்லை, என்னை சுற்றி நடக்கிற எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லை, இருந்தாலும் நான் இங்கே தான் வாழணுன்ற ஒரு கோபமும் ஆதங்கமும் இருக்குல்ல, அது முக்கியம்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி எங்கேயாவது படிக்கும்போது கரெக்டரா அப்படின்னு